வணக்கம் மக்கள்ஸ். டுடே வீடியோக்குள்ள போகலாம். ஸோ ரொம்ப ஹாப்பியாக நம்ம 50 டே வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு வெற்றிகரமாக நேற்றோட. ஸோ இன்றைக்கி வந்து 51. ஸோ 51 ஸ்டார்ட் ஆகும்போது நான் ஒரு வீடியோவில் வந்து நம்ம அடுத்த 50 டேக்கு என்ன பிளான்ன்றது சொல்ல போகிறேன் அப்படின்ட்டு சொன்னேன். ஸோ அதை வந்து இப்போ ரிவீல் பண்ணலான்னு நினைக்கிறேன். ஸோ என்னென்னா இந்த அடுத்த 50 நாள் நம்ம வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து ஃபஸ்ட்டு 50 நாள் முடிச்சாச்சு. ஸோ அந்த 50 நாள் வந்து நம்ம பேசிக்கான விஷயங்கள் கற்றுட்டோம். ஸோ நிறைய வந்து லாஜிக்கல்லாம் நம்ம கற்றுருப்போம். பட் அடுத்த 50 நாள் வந்து இந்த 50 நாளை விட இன்னும் அதிகமாக இருக்கணும், இன்னும் அதிக எஃபர்ட் பண்ணணும், அதிகமான விஷயங்களை வந்து இன்னும் சொல்லித்தரணும், அதிகமான விஷயங்கள் லாஜிக்ஸ் வந்து நீங்கள் கற்றுக்கணும், ப்ரோக்ராமிங்கில் இன்னும் கொஞ்சம் இன்டெப்த்தாக கொண்டு போனது தான் என்னுடைய ஆசை. ஸோ அதனால் வந்து இன்னும் அந்த அடுத்த 50 நாள்ன்றது இன்னிலேருந்து இன்னும் 50 நாள்ன்றது கொஞ்சம் எஃபெக்டிவாக இருக்கும். பட் நிறைய வந்து லாஜிக்கலான விஷயத்தையும் ப்ரோக்ராமிங்கோட டெப்த்துக்குள்ளே கொண்டு போகிற மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் ஃபஸ்ட்லேருந்து பார்த்துட்டு வந்தீங்கன்னா இந்த வீடியோ இது போக போக வந்து அந்த விஷயங்கள் ஃபஸ்ட் 50 நாள் பார்த்த விஷயங்கள்லேருந்து நம்ம எடுத்துக்கிட்ட விஷயங்களில் தான் வந்து நம்ம இதில் கொஞ்சம் இம்ப்ளிமெண்ட் பண்ணி ஸ்பீடாக இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறோம். ஸோ அப்போ தான் உங்களுக்கு வந்து ஸ்பீடாக புரிய ஸ்டார்ட் ஆகும். ஸோ அதனால் வந்து தொடர்ந்து பார்த்துட்டே வாங்க. அப்படி பார்க்கலாம் பார்க்காத வீடியோ போய் பார்த்துட்டு தொடர்ந்து கண்டினியூஸாக பார்த்துட்டு வாங்க. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, ஸோ இதுக்கப்புறம் வந்து டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ்லாம் கொஞ்சம் டச் பண்ணலாம் அப்படின்றது தான் வந்து தாட்டு. ஸோ டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ்லாம் கொஞ்சம் வந்து நம்ம டச் பண்ணி சார்ட்டிங்கு இந்த மாதிரி நிறைய இது டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ்லாம் இருக்குது. ஸோ அதை வந்து நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அங்கங்கே போகிற போகையில் வந்து என்னென்ன விஷயமா வந்து லைட்டாக டச் பண்ணிட்டு அது எப்படி வந்து ப்ரோக்ராமிங்குள்ளே அட்டாச்மெண்ட்டாக இருக்குன்ற விஷயத்தை வந்து நம்ம சொல்லிகிட்டே போயிட்டே இருப்போம். சரிங்களா? ஸோ அதுதான். ஸோ இன்றைக்கி அனௌன்ஸ்மெண்ட் தான், வேறு ஒன்றும் இல்லை. ஸோ ப்ரோக்ராம் ஸ்ட்ரைட்டாக போயிடலாம். ஸோ என்ன இன்றைக்கி ப்ரோக்ராம்னா சார்ட் எலிமெண்ட் பை ஃப்ரீக்வன்ஸ் அப்படின்றது தான். ஒரு எலமெண்ட்டை வந்து சார்ட் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு உங்களுக்கு வந்து எலமெண்ட் கொடுத்துருப்பாங்க. ஸோ 2 5 2 8 5 6 8 8 சொல்லிட்டு டூப்ளிகேட்ஸ் கலந்து வந்திருக்கும். ஸோ நம்ம வந்து இதை ஸ்டார்ட் பண்ணோம். ஸ்டார்ட் பண்ணும்போது என்ன விஷயம்னா இங்கேயே சொல்லியிருப்பாங்க, 2 நம்பர் சேம் ஆச்சுன்னா அதை மட்டும் வச்சுக்கணும். எதனா ஒரு நம்பர் 2 நம்பர் சேம் இல்லாமல் அந்த நம்பரில் வந்து ஒரே நம்பர் தான் இருக்குன்ற பட்சத்தில் அதை தூக்கி நம்ம வந்து கடைசியில் போட்டுடணும் ஸ்டார்டிங்லே. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ டிசெண்டிங் ஆர்டரில் பண்ண சொல்லியிருப்பாங்க. அதெல்லாம் வந்து தலைகீழாக பண்ணிட்டு வரணும். ஸோ தலைகீழ பண்ணும்போது 8 6 5 அப்படின்னு கிடைக்கும். அப்புறம் 2 கிடைக்கும். சரிங்களா? 8 பட் 6ன்றது இங்கே ஒரே டைம் தான் இருக்குது, 2 டைம் ரிப்பீட் ஆகலை. ஸோ அதை அப்படியே தூக்கி நம்ம வந்து கடைசியில் போட்டு வச்சுப்போம். சரிங்களா? அடுத்தது வந்து இங்கே இது வந்து 8ஓட இப்போ 8ன்றது 3 டைம் வந்துருக்கு. அப்போ 3 டைமில் வந்து அதில் ஸ்டார்ட் பண்ணி வர ஆன்சர் அப்படியே போடணும். தென் வந்து 5 2 5ன்றது 2 கவுண்ட்ஸ் வந்து 2 2. ஸோ 2த்தையும் ஸ்டார்ட் பண்ணி அதுக்கப்புறம் அப்பெண்ட் பண்ணணும், இன்னும் 1 அப்பெண்ட் பண்ணணும். ஸோ அப்படி பண்ணால் தான் நம்மளுக்கு வந்து இந்த ஆன்சர் கரெக்டாக வரும். ஸோ 8 2 5 6. ஸோ இது வந்து எதை வச்சு ஸ்டார்ட் பண்ணுறாங்கன்னா அந்த நம்பரை வச்சுல நம்பரோட கவுண்ட்டை வச்சு நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம். சரிங்களா? கவுண்ட்டு அந்த கவுண்ட்டோட சொல்கிறது எத்தனை கவுண்ட் வருதுன்னு சொல்லிட்டு இப்போ இங்கே இதோட கவுண்ட் வந்து 3 டைம் வருதுன்னா 3 டைமுக்கு இதெல்லாம் ஒன்றா நம்ம சேர்த்துட்டு அதை நம்ம ஸ்டார்ட் பண்ணி அப்பெண்ட் பண்ணுவோம். அதே மாதிரி இப்போ 2 இருக்குன்னா இது எத்தனை வந்து 2 டைம் வந்து அக்கறா இருக்குன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் எடுத்துட்டு அதை ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ இப்போ வந்து 2 5 நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணோம்னு வச்சுங்களேன். ஸோ இங்கே வந்து நாம ஸ்டார்ட் பண்ணால் 8 5 2 6 வரணும். அப்படிதான் வந்திருக்கும். பட் ஆனால் நம்ம வந்து அந்த எலமெண்டோட கவுண்ட் வச்சு எடுத்து நம்ம என்ன பண்ணணும்னா ஸ்டார்ட் பண்ணி அப்புறம் அப்பெண்ட் பண்ண வரும். சரிங்களா? ஸோ ப்ரோக்ராம்குள்ளே போகலாம். ஸோ போக பார்க்க உங்களுக்கு எல்லாம் புரியும்னு நினைக்கிறேன். ஸோ அதை வந்து நான் அப்படியே காப்பி பண்ணிக்கிறேன். ஸோ அதெல்லாம் மட்டும் நான் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஸோ ஏன்னா இதெல்லாம் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக போகலாம். ஸோ எல்லாம் உங்களுக்கு பேசிக் எப்படி வந்து இன்புட்லாம் வாங்குறது தெரிஞ்சிருக்குன்னு சொல்லிட்டு நான் அசம்ஸ் பண்ணிக்கிறேன். ஸோ உங்களுக்கு தெரிஞ்சிருக்குன்னு சொல்லிட்டு நான் பிலீவ் பண்ணிக்கிறேன். தென் வந்து இப்போ என்ன பண்ண போகிறோம்னா, ஸோ நம்ம வந்து ஒரு அரேவா எலமெண்ட்டை வந்து வாங்கியாச்சு. வாங்கினதுக்கப்புறம் இதோடைய யூனிக்கான ஃபர்ஸ்ட் டிஜிட்டை கண்டுபிடிக்க போகிறோம். அப்போ தான் ஒவ்வொருத்தருடைய கவுண்ட் கண்டுபிடிக்க முடியும். ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணணும், செட்டாக மாற்றலாம். ஸோ என்ன பண்ணுறோன்னா ஒவ்வொருத்தருடைய இப்போ நான் வந்து செட் ஈக்குவல் ஏ வந்து செட்டாக மாற்றுறேன். ஸோ ஏதில் வந்து இதில் இருக்கிற யூனிக்கான நம்பர்ஸ் மட்டும் தான் இருக்கும், டூப்ளிகேட்ஸ் ரிமூவாக இருக்கும். ஸோ ஃபார் ஐ இன் எஸ். ஸோ எஸ்ல இருக்கிற ஒவ்வொரு எலமெண்ட்டாக எடுத்து இந்த எலமெண்ட்டோடைய கவுண்ட்டு ப்ளஸ் வந்து அந்த நம்பர் அப்படின்றத நம்ம அப்பெண்ட் பண்ண போகிறோம். ஸோ இங்கே வந்து கவுண்ட்ன்ற ஒரு வேரியபிள் இருக்குது. அந்த வேரியபிள் அந்த லிஸ்ட்டுக்குள்ளே நம்ம அப்பெண்ட் பண்ண போகிறோம். எது அப்பெண்ட் பண்ண போனால் ஸோ கவுண்ட் டாட் அப்பெண்ட். ஸோ இதுக்குள்ளே என்ன அப்பெண்ட் பண்ணால் லிஸ்ட் அப்பெண்ட் பண்ண போகிறோம். ஸோ லிஸ்ட்டுக்கான ப்ராக்கெட் யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இதில் 2 விஷயம் அப்பெண்ட் பண்ண போகிறேன். ஒன்று வந்து இந்த ஐன்ற வேல்யூ, தென் வந்து இந்த கவுண்ட்டுக்குள்ளே இந்த ஏ டாட் கவுண்ட். ஸோ ஏல இருக்கிற கவுண்ட் கண்டுபிடிக்கிறதுக்கு, ஸோ நம்பர் வந்து எத்தனை தடவை இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம கவுண்ட் பண்ணுறதுக்கு ஏ டாட் லிஸ்ட்டோட இந்த லிஸ்ட்டு டாட் வந்து கவுண்ட்ன்ற ஒரு ஃபங்க்ஷன். அதுக்குள்ளே நம்ம என்ன லெட்டர் கண்டுபிடிக்க என்ன கேரக்டர்ன்றது இது வேணால் நம்ம போடலாம். ஸோ இங்கே வந்து நான் என்ன பண்ணுறேன்னா என்ன இதுன்னு சொல்லிட்டு இந்த ஐ தான் நம்ம யூனிக்கான கேரக்டர் கண்டுபிடிச்சிருக்கோம்ல, யூனிக்கான கேரக்டர் ஒவ்வொன்றோட கவுண்ட் கண்டுபிடிச்சோன்னா அது எல்லா கவுண்ட்டுமே நம்ம டோட்டலாக வந்துடும். ஸோ இப்போ நம்ம வந்து பிரிண்ட் கவுண்ட்டுன்னு கொடுத்தோன்னா நம்மளுக்கு வந்து இப்போ வந்து கவுண்ட் வந்து எப்படி சொல்கிறது ஆர்டர்லாம் நம்ம பிரிண்ட் ஆகும். ஸோ இங்கே வந்து எதாவது என்ன எரர்னா ஸோ பிரிண்ட்ன்றது
ஓகே, இப்போ நம்ம ரன் பண்ணலாம். ரன் பண்ண உடனே நமக்கு வந்து ஓகே, இப்போ வந்து அழகாக வந்து என்ன தந்துருக்குன்னா, ஸோ நமக்கு வந்து அதோடைய கவுண்ட்டு ப்ளஸ் வந்து அந்த எலமெண்ட் என்ன. ஸோ இங்கே வந்து 3 டைம் வந்து வந்திருக்கு. ஸோ என்ன பண்ணி 8 வந்து 3 டைம் வந்திருக்கு, 2 வந்து 2 டைம் வந்திருக்கு, 2 டைம் வந்து 5 வந்திருக்கு, ஒரு டைம் வந்து 6 வந்திருக்குன்ற மாதிரி இருக்குது. ஸோ இப்போ இந்த கவுண்ட்டை வச்சு நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணால், ஸோ என்ன பண்ணலாம்னா கவுண்ட் ஈக்குவல் டு சார்ட்டட் கவுண்ட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்து இந்த கவுண்ட் வச்சு நம்ம ஸ்டார்ட் பண்ணி இப்போ பிரிண்ட் பண்ணுறோம்னா நமக்கு வந்து ஆன்சர் கிடைக்கும். ஸோ ஒரு 6, ஸோ 2 2, ஸோ 2 5, ஸோ 3 8 அப்படின்றது. ஸோ அதை அப்படியே ரிவர்ஸ் பண்ணோம்னா நமக்கு ஆன்சர் கரெக்டாக வந்துடும். ஏன்னா டிக்ரீசிங் பண்ண சொல்லியிருப்பாங்க. ஸோ ரிவர்ஸ் பண்ணால் நம்மளுக்கு வந்ததுன்னா, ஸோ இப்போ வந்து 8 × 3ன்னு போனால், ஸோ அப்போ எத்தனை 8 இருக்குன்னா அங்கே அதில் வந்து நமக்கு வந்து அதில் வந்து எதில் 3 8 இருக்கணும். ஸோ 2 5 இருக்கணும், 2 இருக்கணும். ஸோ இதை வந்து நம்ம ரிவர்ஸ் பண்ணும்போது நமக்கு என்ன சொல்லணும்னா, ஸோ 3 8ன்றது 3 8 கரெக்டாக வந்துடும். பட் இந்த இடத்துல வரும்போது என்னன்னா நமக்கு 2 5 வந்துடும். ஸோ 2 5 வந்துக்கூடாது, 2 வரணும். ஸோ அப்போ என்ன பண்ணுறோம்னா, அதுக்கு தான் நம்ம என்ன முன்னாடியே சொல்லணும்னா, ஸோ ஒவ்வொரு டிஜிட்டோட கவுண்ட்டு கண்டுபிடிச்சி இந்த கவுண்ட்டை வச்சு அதுக்கான லிஸ்ட்டு தனியாக எடுத்துட்டு அப்புறம் அதை ஸ்டார்ட் பண்ணி அப்பெண்ட் பண்ணணும் அப்படின்றது. ஸோ வேறு ஒன்றும் கிடையாது. ஃபர்ஸ்ட் வந்து 3 இந்த டிஜிட் எதுலாம் 3 இருக்குதோ அது தனியாக ஒரு லிஸ்ட்டு ஸ்டோர் பண்ணி அதை ஸ்டார்ட் பண்ணிட்டு திரும்ப அப்பெண்ட் பண்ணுவோம் மெயின் லிஸ்ட்டுக்குள்ளே. அதே மாதிரி இப்போ 2னா ரெண்டுத்தையும் நம்ம எடுத்து ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸோ 2 5 ஸ்டார்ட் பண்ணி அதை ரிவர்ஸ் பண்ணுவோம். ஸோ இங்கே வந்து 2 வந்துடும், இங்கே 5 வந்துடும். ஸோ 3 அப்புறம் வந்து இங்கே 8 இருக்கும், அப்புறம் இங்கே 2 இருக்கும், 5ன்னு மாறும். ஸோ 8 2 5ன்றது அப்படி தான் மாறும். ஸோ நான் அதை போக போக நான் கோட் பண்ணும்போது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். சரிங்களா? ஸோ இப்போ என்ன பண்ணணும்னா, நம்மளுக்கு வந்து அந்த கவுண்ட்ன்ற லிஸ்ட்டுக்குள்ளே வந்து எல்லா எலமெண்ட் இருக்குது. ஸோ இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, அந்த லிஸ்ட்டில் இருக்கிற ஒவ்வொரு எலமெண்ட்டை ஃபஸ்ட்டு எடுக்கணும். ஸோ அதுக்கு என்ன பண்ண போகிறோம்னா, முன்னாடி நான் என்ன பண்ணுறேன், இங்கே வந்து டீன்றதுல வந்து இதோடைய கவுண்ட்லாம் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு வரேன். ஸோ டீன்ற எலமெண்ட்டில் வந்து ஒவ்வொன்றுடைய கவுண்ட் நம்ம கவுண்ட் கண்டுபிடிக்கிறல. ஸோ இங்கே வந்து 1 2 2 3 இருக்குல்ல, அதோடைய டிஸ்ட்ரிக்டான வேல்யூ, அதாவது யூனிக்கான கேரக்டர் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி டி டாட் அப் அண்ட் ஆஃப் என்னத்தை பண்ணுறோம்னா, ஸோ அதோடைய இந்த எலமெண்ட்டில் ஏரோட கவுண்ட் கண்டுபிடிக்கிறல, அந்த ஒவ்வொருத்தருடைய கவுண்ட்டை வந்து நம்ம இதுக்குள்ளே வந்து அப்பன் பண்ணி வச்சு வரோம். ஸோ இதுக்கு இடையில நமக்கு வந்து என்ன டியோட எல்லா வேல்யூ கிடச்சிடும். ஸோ டியை வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, செட்டாக மாற்றினா அதோடைய யூனிக்கான நம்பர்ஸ் கிடச்சிடும். ஸோ இப்போ வந்து 1 2 3, ஸோ 1 2 3ல் தான் வந்து நமக்கு என்னென்னா கேரக்டர்ஸ் இருக்குது. ஆனால் வந்து இதில் வந்து டூப்ளிகேட்ஸ் வந்து அதில் இருக்கும். ஸோ அந்த டூப்ளிகேட்ஸை வச்சு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, ஒவ்வொரு டூப்ளிகேட் இருக்கிற நம்பராக, இப்போ 1னா 1 சம்மந்தமாக எத்தனை கவுண்ட் இருக்கோ அது எல்லாமே எடுத்து ஸ்டார்ட் பண்ணி அப்பன் பண்ணோம். இப்போ 2னா 2 சம்மந்தமாக இருக்கிற எல்லாத்தையும் எடுத்து ஸ்டார்ட் பண்ணி அப்பன் பண்ணோம். அந்த மாதிரி தான் பண்ண போகிறோம். ஸோ அதுக்குன்னா ஃபார் ஐ இன் டி, ஸோ டியில் இருக்கிற ஒவ்வொரு எலமெண்ட்டாக எடுக்கிறோம். தென் வந்து அடுத்து என்னன்னா ஃபார் ஜே இன் ரேஞ்ச் ஆஃப் லென் ஆஃப் கவுண்ட். ஸோ நான் கவுண்ட்டில் தான் நம்ம எல்லா வேல்யூ ஸ்டோர் வச்சுருப்போம். என்ன வேல்யூ ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கோன்னா, ஒவ்வொன்றும் எவ்வளோ கவுண்ட் இருக்குது அப்படின்றத ஸ்டோர் பண்ணி வச்சு போகிறோம். ஸோ இந்த இதில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, ஒரு கண்டிஷன் செக் பண்ண போகிறோம். என்ன கண்டிஷன்னா, இஃப் அந்த ஜே இருக்குல்ல, ஜேவோட 0 வேல்யூ இருக்குல்ல, 0 வேல்யூ ஈக்குவல் டு ஐயா இருந்துச்சுன்னா, அதாவது 0 வேல்யூனா அதோட ஃபர்ஸ்ட் வேல்யூ. ஸோ இதோட ஃபர்ஸ்ட் வேல்யூ வந்து இப்போ 1ன்றது இங்கே இருக்கிற அந்த 1ன்ற வேல்யூக்கு ஈக்குவல்ட்டாக இருந்துச்சுன்னா, அப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா, இங்கே வந்து டெம்ப்ன்ற ஒரு லிஸ்ட்டு கிரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ அந்த டெம்ப்ன்ற லிஸ்ட்டில் வந்து நம்ம அப்பன் பண்ணிட்டே வரும். ஸோ அதுக்குள்ளே வந்து இந்த 1க்கு ஈக்குவலாக எத்தனை இருக்குதோ மொத்தத்தையும் வந்து டெம்பிள் நம்மளுக்கு வந்து அப்பன் பண்ணி விட்டுரும். அப்பண்ட். ஸோ இந்த டெம்பிள் லிஸ்ட்டுக்குள்ளே வந்து நம்ம அப்பன் பண்ணுறோம். நம்ம எதை அப்பன் பண்ணோம்னா ஜே வந்து நம்ம அப்பன் பண்ணிவிடுவோம். ஸோ இந்த மாதிரி ஸோ ஒவ்வொரு தடவை நம்ம வந்து இந்த கவுண்ட் இன்க்ரீஸ் ஆகும்போது இந்த டெம்ப்ன்றது எம்டியாக இருக்கணும். ஸோ அதை வந்து ரீசெட் பண்ணுறதுக்காக வந்து டெம்பை வந்து ரீசெட் பண்ணுறேன். ஏன்னா ஒவ்வொரு டைம் வந்து அது நம்ம அப்பன் பண்ணதுக்கப்புறமா அதை ரீசெட் பண்ணணும். ஸோ இப்போ ஒவ்வொரு டைம் அது ஆகும்போது நம்ம என்ன கிடைக்குன்னா, அதோடைய ஃபுல்லாக இப்போ 2னா எத்தனை 2 எலமெண்ட் இருக்கிற எல்லா வேலையும் கிடைக்கும். இப்போ நம்மளுக்கு 3னா 3ன்ற வரது எல்லாத்தோடைய வேலையும் கிடைக்கும். ஸோ அந்த மாதிரி வேல்யூ வந்து கிடச்சிட்டே இருக்கும். அப்போ பிரிண்ட் பண்ணுறேன். ஸோ உங்களுக்கு வந்து ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ டெம்பில் வந்து என்ன மாதிரி வேல்யூஸ்லாம் வந்துகிட்டே இருக்கும் அப்படின்றது, அதை வந்து டைனமிக்காக அப்படி மாறிட்டே இருக்கிறதுக்காக. ஸோ இன்ட் இஸ் நாட் ஓகே. ஸோ நம்ம வந்து ஐ வச்சுக்கலாம். ஸோ ஃபார் இன் கவுண்ட். ஸோ ஓகே, ஐலேருந்து ஒவ்வொரு எலமெண்ட்டாக எடுத்து இந்த ஐயில் இருக்கிற அந்த ஜேயில் இருக்கிற 0 வேல்யூ இண்டெக்ஸ் எடுத்து செக் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து 1 6 வரும், வந்து 2 2 2 6 2 5 வரும். ஸோ அப்புறம் 3 8ன்றது. ஸோ இது ஒன்றாவது இண்டெக்ஸில், அதாவது எதோடைய வேல்யூ வந்து ஒரே ஒரு தடவை வந்திருக்கு அக்கராய்க்குன்றது ஃபஸ்ட்டு. இது வந்து எதோட வேல்யூ 2ன்றது அக்கராய்க்கு 2. ஸோ அப்புறம் வந்து 3வது வேல்யூ எதுன்றது 1. ஸோ இதுதான் நமக்கு கிடச்சிருக்கும். ஸோ இப்போது இது ஒவ்வொன்றையும் நம்ம சால்வ் பண்ணி அதை அப்பன் பண்ணி அப்புறம் சரிங்களா. ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறோன்னா, இந்த இடத்துல நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, ஸோ ஃபஸ்ட்டு ஒவ்வொரு டெம்பையும் ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸோ டெம்பை வந்து
ஸ்டார்ட் பண்ணிக்கணும். ஸோ ஏன்னா வேறு வேல்யூ இருக்கும். ஸோ அப்போ வந்து டெம்போ வந்து நம்ம என்ன பண்ணோம்னா ஸ்டார்ட் பண்ணிவிட்டு ஸோ ரிசல்ட்ற ஒரு நம்ம லிஸ்ட்டு க்ரியேட் பண்ண சரிங்களேங்க. இதுக்குள்ளே நம்ம ரிசல்ட் எல்லாத்தையும் ஸ்டோர் பண்ணி வச்சுக்க போகிறோம். ரிசல்ட்றதுக்குள்ளே நான் வந்து என்ன பண்ணுறேன்னா இந்த வேல்யூஸை நான் அப்பன் பண்ணுறேன். ஸோ எதை அப்பன் பண்ண போகிறேன்னா இந்த டெம்போ வந்து நான் அப்படியே வந்து ரிவர்ஸ் பண்ணாமல் அப்படியே பண்ணி காமிக்கிறேன் ஃபஸ்ட் என்ன வருதுன்னு சொல்லிட்டு சரிங்களா. ஸோ இப்போ வந்து நம்ம வந்து பிரிண்ட் ரிசல்ட்னு கொடுத்தோன்னா நமக்கு என்ன வருது அப்படின்றத பார்க்கலாம் ஓகேங்களா. ஸோ இப்போ ரன் பண்ண உடனே நமக்கு என்ன ஆன்சர் வருதுன்னா ஸோ அதே மாதிரியே சேம் தான் 1 6 2 2 4 2 2 வருது, 2 5 வருது, 2 8 வருது. பட் ஆனால் வந்து இங்கே 2 2 வந்து இங்கே வந்துருக்கணும், 2 5 வந்து இங்கே வந்துருக்கணும். ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா இந்த டெம்பன்றதை ரிவர்ஸ் பண்ணணும். ஸோ ரிவர்ஸ் பண்ணால் தான் நமக்கு வேல்யூ வந்து ஒவ்வொரு டைம் நம்ம பண்ணும்போது ஸ்டார்டிங் வந்து கரெக்டாக வரணும். ஸோ அப்போ வந்து நம்ம ரிவர்ஸ் பண்ணோம்னா நமக்கு இப்போ இந்த அவுட்புட் வந்து நமக்கு கரெக்டாக வரும். ஸோ இப்போ 1 6 வருது, 2 5 2 2 3 8 சரிங்களா. ஸோ இந்த ஃபார்மேட் நம்மளுக்கு கிடச்சிச்சுன்னா போதும். இதுக்கப்புறம் நம்ம ஒன்றுமே அவசியம் இல்லை. நம்ம வந்து ஒரு ஃபைனல்னு ஒரு லிஸ்ட்டு கிரியேட் பண்ணுறோம். இந்த லிஸ்ட்டுக்குள்ளே நம்ம வேல்யூஸ் அப்பன் பண்ண போகிறோம். எப்படி அப்பன் பண்ண போகிறோம்னா ஸோ ஃபார் ஐ இன் ஒரு நிமிஷம். ஸோ ஃபார் ஐ என்ன வேல்யூஸ் இப்போனா கவுண்ட்டுக்குள்ளே தான் ஸோ ரிசல்ட்டுக்குள்ளே தான் நம்ம எல்லாத்தையும் ஸ்டோர் பண்ணி வச்சுக்க போகிறோம். அந்த ரிசல்ட் இருக்கிற வேல்யூவை நம்ம எடுத்து என்ன பண்ணுறோம்னா அதில் போய் நம்ம இப்போ ஒவ்வொரு வேல்யூ எலிமெண்ட் எடுத்து அதோடைய கவுண்ட்டு கண்டுபிடிச்சி அதில் நம்ம வந்து இது பண்ண போகிறோம். ஸோ ஃபைனல் டாட் எக்ஸ்டெண்ட்னா அது கூட வந்து அப்பெண்ட் ஆகாது, அது கூட போய் ஜாயின் பண்ணிக்கும். ஸோ எந்த லிஸ்ட் நம்ம ஜாயின் பண்ண போகிறோம்னா எதை நம்ம ஜாயின் பண்ணிக்க போகிறோம்னா ஸோ இதோடைய ஃபஸ்ட் எலிமெண்ட் எடுக்க போகிறோம். ஐயில் இருக்கிற ஃபஸ்ட் எலிமெண்ட்டையும் ப்ளஸ் வந்து அதை வந்து அதோடைய இந்த எலிமெண்ட்டையும் நம்ம வந்து இன்ட்டு பண்ண போகிறோம். ஸோ ஐயோட ஃபஸ்ட் எலிமெண்ட்டையும் தென் வந்து இன்ட்டு ஐயோட 0 எலிமெண்ட் ஸோ 1 எலிமெண்ட். பட் இதுக்கு முன்னாடி என்ன பண்ணுறோன்னா ஸோ அதோடைய எஸ்டிஆர் கண்டுபிடிக்கணும். ஸோ எதை எஸ்டிஆர் பண்ணோன்னா இந்த வேல்யூ வந்து 600 எஸ்டிஆர் பண்ணணும். ஸோ அப்போ தான் வந்து அதன் டைம் அது இன்ட்டு ஆகும். ஸோ அதனால் வந்து அதை எஸ்டிஆர் பண்ணிக்கிறேன். ஸோ உங்களுக்கு ஒரு இதுக்கப்புறம் வந்து ஃபைனலுக்குள்ளே வந்து நம்மளுக்கு அவுட்புட் கரெக்டாக வந்து அப்பெண்ட் ஆகிருக்கும். ஸோ பிரிண்ட் ஃபைனல்னு கொடுத்தீங்கன்னா ஸோ இப்போ வந்து உங்களுக்கு வந்து ஆன்சர் வந்து கிடைக்கும்னு நினைக்கிறேன். ஸோ என்ன ஆன்சர் அதுனா ஸோ லிஸ்ட் அவுட் ஆஃப் ரேஞ்ச் அப்படின்னு சொல்லிட்டு வந்துருச்சு. ஸோ அவுட் ஆஃப் ரேஞ்ச் வந்து என்ன எதனால் ஆகுதுன்னா ஸோ இப்போ வந்து ஐக்கு அப்புறம் வந்து நமக்கு எலிமெண்ட் இருக்காது. ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணுறோன்னா ஸோ ஐயோட 0 வேல்யூ ஸோ 0 இண்டெக்ஸ் வந்து நம்ம செக் பண்ண முடியாது. ஸோ நம்ம என்ன பண்ணலான்னா அந்த ஆர்எஸ்லாம் ஸ்டோர் பண்ணி வச்சுக்க போகிறோம். ஸோ அதில் இருக்கிற ஒவ்வொரு ஐன்ற எலிமெண்ட்டாக எடுத்து அந்த ஐன்ற எலிமெண்ட்டே எக்ஸ்டெண்ட் பண்ண போகிறோம். எது கூட எக்ஸ்டெண்ட் பண்ணுறோன்னா ஸோ நம்ம லிஸ்ட்டாக மாற்றிக்கலாம். அதை ஸோ லிஸ்ட்டாக மாற்றி எக்ஸ்டெண்ட் பண்ணலாம். நமக்கு ரன் ஆகும்னு நினைக்கிறேன். ஸோ மறுபடியும் யாரும் ஸோ லிஸ்ட் இஸ் இண்டெக்ஸ் அவுட் ஆஃப் ரேஞ்ச். ஸோ ஐயோட ஒவ்வொரு இண்டெக்ஸ் எடுக்க போகிறோம். பட் அதில் வந்து 0 இண்டெக்ஸ் இருக்கணும். ஸோ ஐயில் வந்து 1 இண்டெக்ஸ் இருக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து இப்போ பிரிண்ட் பண்ணி பார்க்கலாம் அது எலிமெண்ட்லாம் இருக்குதானு ஃபஸ்ட்டு. ஸோ பிரிண்ட் ஸோ எப்படின்னா எரர் வந்துச்சுன்னா ஸோ ஐயை மட்டும் சும்மா பிரிண்ட் பண்ணி பார்க்குறேன். ஸோ இப்போ ஐன்றதில் என்னெல்லாம் இருக்குதுன்றது நம்மளுக்கு அவுட்புட்டாக வருதான்னு சொல்லிட்டு ஸோ இதுதான் கரெக்டாக வந்துருச்சு. இதுதான் இருக்குது அதுக்குள்ளே ஒவ்வொன்றுத்துக்குள்ளேயும் அப்படின்னு சொல்லிட்டு சரிங்களா. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் ஸோ இதை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். ஸோ அதனால தான் வந்து இங்கே நம்மளுக்கு வந்து இதுவாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ ரன் பண்ணி பார்க்கலாம். ஸோ ஓகே இப்போ தான் கரெக்டாக வந்திருக்கு. ஸோ இப்போ அதுக்குள்ளே ஒவ்வொரு எலிமெண்ட்டுக்குள்ளேயும் வந்து இதை வந்து 3D அரேவாக உள்ள வந்து லிஸ்ட்டாக போயிடுச்சு. அதனால தான் வந்து இங்கே எரர் வந்துச்சு. ஸோ இப்போ வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ வந்து அதோட 0 வந்துட்டு நான் எடுத்து பார்க்குறேன். ஸோ 0 மட்டும் எடுத்து பார்த்தீங்கன்னா அதோட 0 இண்டெக்ஸ் வேல்யூலாம் நமக்கு கிடைக்கணும். பட் 0 இண்டெக்ஸ் வேல்யூலாம் கிடைக்குதா? ஓகே கரெக்டாக கிடைக்குது. ஸோ அப்போ நம்ம கரெக்டாக பண்ணியிருக்கோம் அர்த்தம். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஃபைனலுக்குள்ளே ஃபைனல் டாட் எக்ஸ்டெண்ட் எதை எக்ஸ்டெண்ட் பண்ண போகிறோம்னா ஸோ இங்கே ஒரு லிஸ்ட்டுக்குள்ளே எதை இருக்க போகுதுன்னா இந்த ஐயோட 0 இண்டெக்ஸ் 0 வேல்யூவு தென் வந்து அதோட இன்ட்டோட ஐயோட 1 வேல்யூ. ஸோ எதை வந்து நம்ம எஸ்டேராக மாற்றோம்னா அந்த 1ன்ற வேல்யூ எஸ்டேராக மாற்றணும். ஸோ அத்தனை கவுண்ட் வந்து நம்ம இதுக்குள்ளே பிரிண்ட் பண்ண போகிறோம் சரிங்களா. ஸோ இப்போ நம்ம வந்து ரன் பண்ண உடனே நம்மளுக்கு வந்து வேல்யூ வந்து ஆன்சர் வந்து உங்களுக்கு கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன் சரிங்க பாருங்கள். ஸோ ஒரு 6 ஸோ 5 5 ஸோ 2 2 8 8ன்னு வந்திருக்கும் சரிங்களா. ஸோ இதை வந்து நம்ம லிஸ்ட்டாக இல்லாமல் அப்படியே வந்து நம்ம இது பண்ணி பார்க்கலாம், எக்ஸ்டெண்ட் பண்ணி பார்க்கலாம். ஓகே ஃபைன். இப்போ நம்ம ஆன்சர் கரெக்டாக வந்துருச்சு. இதை நம்ம ரிவர்ஸ் பண்ணி பிரிண்ட் பண்ணோம்னா நம்மளுக்கு ஆன்சர் கரெக்டாக வந்துடும் நினைக்கிறேன். ஸோ ஓகே ஸோ 8 8 8 8 2 2 5 5 6 ஸோ இங்கே அவுட்புட் இதுதான். ஸோ இதை அப்படியே காப்பி பண்ணி இங்கே பேஸ்ட் பண்ணி பார்க்குறேன். உங்களுக்கு வந்து அதை வந்து நான் கரெக்டாக செக் பண்ணுறதுக்கு. ஸோ கமெண்ட் லைனில் ஸோ இதுதான் 8 8 8
22556. ஸோ இதுதான் இதுக்கான அவுட்புட்டு. ஸோ இது உங்களுக்கு புரிஞ்சுக்குன்னு நினைக்கிறேன். ஸோ ரொம்ப ஈஸியானது தான், ஒன்றுமே கிடையாது. ஸோ அது எல்லாத்துடைய அடுத்தடுத்த வேல்யூஸ் வந்து கண்டுபிடிச்சி அதுக்கான கவுண்ட் என்னன்னு சொல்லிட்டு பார்த்துட்டே வந்து அந்த கவுண்ட்டை வச்சு நம்ம ஸ்டார்ட் பண்ணிகிட்டே வரோம். ஸோ அந்த ப்ரோக்ராம் வந்து நீங்கள் கூட ட்ராவல் பண்ணிட்டு வந்தே இருந்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரோக்ராம் வந்து புரிஞ்சிருக்கும். எதுக்காக இந்த இஃப் கண்டிஷன் யூஸ் பண்ணுறதுக்காக தான் தனியாக வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் எடுத்து வச்சுட்டு ஒவ்வொரு பிரிண்ட் பண்ணி பார்த்துட்டு அதை கவுண்ட் பண்ணிட்டே வரும்னு சொல்லிட்டு. ஸோ ஒரே ஒரு ஓவர்வியூ மட்டும் கொடுக்கலாம்னு நினைக்கிறேன். சரிங்களா, ஒன்றும் இல்லை, ஒரு கவுண்ட் இருக்குது. அந்த கவுண்ட் ஒரு லிஸ்ட்டோட எலமெண்ட்டை நம்ம ஃப்ரீக்வெண்ட்டாக அதை என்ன பண்ணால் ஸ்டார்ட் பண்ணி அது அந்த கவுண்ட்டை வச்சு நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ ஒவ்வொருத்தருடைய ஃபஸ்ட்டு கவுண்ட் கண்டுபிடிக்க போகிறோம். கவுண்ட் கண்டுபிடிச்சி ஸ்டூடியோ ஏரியாவில் அதோடைய கவுண்ட் எலமெண்ட்னு சொல்லிட்டு ஸ்டோர் பண்ணி வச்சு போகிறோம். அந்த கவுண்ட் எடுத்து கவுண்ட்டை வச்சு நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். அப்போ என்ன பண்ணணும்னா ஒவ்வொன்றோடி வச்சு ஸ்டார்ட் பண்ணோம். இப்போ அதில் வந்து 3 எலமெண்ட் வந்து 3 டைம் வந்துருக்குன்னா 3 எலமெண்ட் தனியாக பிரித்து எடுத்து அதை திரும்ப ஸ்டார்ட் பண்ணி ரிவர்ஸ் பண்ணி திரும்ப அதுக்குள்ளே அப்பெண்ட் பண்ண போகிறோம். அந்த மாதிரி தான் ஒவ்வொரு எலமெண்ட்டும் நம்ம பிரித்து எடுக்கிறோம். ஸோ இந்த இடத்துல வந்து நம்ம ஒவ்வொரு எலமெண்ட்டும் நான் என்ன பண்ணுறோம்னா ஒவ்வொரு எலமெண்ட்டாக பிரித்து எடுத்து அது திரும்ப வந்து ரிவர்ஸ் பண்ணி ஸ்டார்ட் பண்ணி அப்பெண்ட் பண்ண போகிறோம். ஒவ்வொரு ரீசெட் பண்ணுறோம். அந்த இண்டெக்ஸை மட்டும் ரீசெட் பண்ணி அது டெம்பரரி வேரியபிளை வந்து டெம்பரரியாக எடுத்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டு அதை நம்ம ரிவர்ஸ் பண்ணி அப்பன் பண்ணி வச்சுக்க போகிறோம். ஸோ இந்த ஃபங்க்ஷனில் ஒன்றுமே கிடையாது, அதை வந்து இன்ட்டு பண்ணி மட்டும் சொல்ல போகிறோம். ஸோ இன்ட்டு பண்ணால் நமக்கு கரெக்டான ஆன்சர் வந்துடும். சரிங்களா, ஸோ இதுதான் இன்னைக்கான ப்ரோக்ராம். ஸோ இதெல்லாமே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன்.